ஓகே போலேந்தர் இப்போ திமுக செய்தி தொடர்பாளர் விட்டுட்டீங்களா நீங்க இன்னொருத்தங்க நேத்தி இல்ல நாகநந்தினிட்ட போயிட்டு உங்கள்கிட்ட வரேன். சரி வாங்க. திமுக செய்தி தொடர்பாளர் நாகநந்தினி நம்மோடு இணைந்திருக்கிறார். நாகநந்தினி மேடம், இப்போது தாவேகாவுக்கு இந்த அறுதி பெரும்பான்மை கிடைக்காததால் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் கார்த்திக் சிதம்பரம் முதல் கிரீஸ் சோடங்கர் வரை இவர்கள் வந்து இது ஒரு மாற்றத்திற்கான வாக்கு என்றும் இது மாறுதலுக்கான இந்த ஒரு ஆட்சிக்கு மக்கள் வாக்களித்தார்கள் என்றும் அவர்கள் கருத்துக்களை கூறி வருகிறார்கள். கூட்டணிக்கு வருவதற்கு முன்பே அவர்கள் கொஞ்சம் தாவேகா சார்பாகத்தான் பல்வேறு தரப்பினரும் பேசி வந்தார்கள். ஒரு நீண்ட இழுபறிக்கு பிறகு தான் அவர் கூட்டணியில் இருந்தார்கள். இப்போது உள்ள சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி வெளியேறுவதற்கான ஒரு நெருக்கடி சூழ்நிலை ஏற்பட்டிருக்குதா அல்லது திமுகவே காங்கிரஸ் கட்சியை வெளியேற்றுமா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? கூட்டணி கட்சி நம்ம எதுக்கு போய் வெளியேற்ற போறோம், அது ஒண்ணு இருக்கு. இன்னும் அவங்க வெளியேறினாங்கன்னா இப்ப வந்து எம்பிக்கள் மேல 40 எம்பிக்கள் நம்ம இருக்கோம், அவங்களுக்கு ஆதரவாதான் இந்திய கூட்டணியில் நம்ம இருக்கோம். சோ அதையும் கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டு அவங்க எல்லாம் யோசிச்சு பாப்பாங்க அப்படிங்கறத நினைக்கிறேன். இந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சது வந்து ஒரு நார்மலா ஒரு நடந்த ஒரு விஷயம் மாதிரிதான் நம்ம எடுத்துக்கணும். அதை தாண்டி அவங்களுடைய கட்சி என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கறதையும் பார்க்கணும். ஆனா இந்த ஒரு நிலைப்பாடு வரைக்கும் ஒரு கஷ்டம்னு வந்தாலும் சரி வேணான்னு விட்டுட்டு போற மாதிரியா அப்படிங்கறது யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி நடந்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இல்ல. ஆனா அந்த கட்சி எப்படி முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கறதும் தெரியல சார், அது யோசிச்சு பார்க்கணும். பட் ஆனா அவங்க வெளியே போகணும்ன்றது முடிவுக்கு முன்னாடி அதை கண்டிப்பா யோசிப்பாங்க. மேல இருக்கக்கூடிய எம்பி நம்ம இருக்கோம், அது இந்தியா கூட்டணியில தான் இருக்கு. சோ இனி அடுத்து வந்து எதிர்கொள்ளக்கூடிய தேர்தலையும் இங்க ஸ்ட்ராங்கா ஒருத்தர் வேணா அது டிஎம்கே கூட்டணியில இருந்தாதான் நம்மளால பண்ண முடியும்ன்றத தலைமை, அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை யோசிக்கும் அப்படிங்கறது நாங்க யோசிக்கிறோம். இந்த கூட்டணி தொடங்கியதிலிருந்தே கடைசி வரை ஒரு மாநிலத்தில் கூட்டணி கட்சியின் வெற்றிக்காக பிரச்சாரத்திற்கு ராகுல் காந்தி போகாமல் இருந்தது இதுதான் முதல் முறை. அந்த மனக்கசப்பு மற்றும் அந்த வேறு ஒரு நெருடல் தொடர்ந்து அந்த திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த முடிவுகள் அந்த நெருடலை மேலும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கிறதோ என்ற எண்ணம் தோன்றுகிறது ஒன்று. இன்னொன்று, இந்த தொங்கு சட்டமன்றம் ஏற்பட போகிற ஒரு சூழ்நிலை தான் இப்போது வரை நிலவுகிறது. காலையிலிருந்து அந்த 118 இன்னும் எட்டவே இல்லை. அதை அறுதி பெரும்பான்மையை தாண்டி பின்னர் ஒரு சீட்டுகள் கடைசி கட்டத்தில் வந்து குறையலாம் கூடலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் ஒரு தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டால் திமுகவின் அணுகுமுறை, திமுக கூட்டணி கட்சிகளின் அணுகுமுறை எவ்வாறு இருக்கும் என எதிர்பார்க்கிறீர்கள்? இது ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சியின் தலைவர்கள் இந்த மாற்றம் தொடர்பாகவும் வாக்குகள் இந்த தேர்தலுக்கு பிறகு அவர்கள் தெரிவித்த கருத்துக்களிலும் பல சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் ஒரு விரிசல் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இப்போதைய இந்த சூழலில் ஏற்பட்டிருக்கிறதாக நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன்ல அது நடந்திருக்கிற மாதிரியான வாய்ப்பு தெரியல சார். ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப வந்து விசிக தலைவர் ஆகட்டும், திருமாவளவன் ஆகட்டும், அவர் சொன்னதே வந்து நம்மளுடைய கூட்டணி கட்சிக்கு ஆதரவா நம்ம முதல் ஒர்க் பண்ணிருக்கோமான்னு தெரியலன்ற மாதிரியான கருத்துக்களை தான் அங்க தெரிவிச்சாரு. அதை தாண்டி இந்த தோழர் அவங்க எல்லாம் வந்து பேசும்போது என்ன சொன்னாங்க, சிபிஎம் எல்லாம் சொல்லும் போது அவங்க ஒரு சில குறைபாடுகள் சொன்னாங்க. பட் எதுவா இருந்தாலும் கூட்டணி கட்சின்னு ஒரு தர்மம் இருக்கு, அதை உட்கார்ந்து பேசிதான் நம்ம சரி பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கண்ணோட்டம். இன்னொன்னு, சார் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, ரொம்ப தெளிவா சொன்னாரு. மேல இருக்க டெல்லி சும்மா இருக்காது, அவங்க பிளைட்ட புடிச்சு எப்படியாச்சும் வந்துருவாங்க. மகிழ்ச்சியா இருக்க மாதிரி தெரியுது. இல்ல சார், இது மகிழ்ச்சி இல்ல. இதுல இருந்து தெரியட்டுமே, தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியட்டுமே இவங்க யாருடைய பின்னணியில இருந்து இயங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நாங்க ரொம்ப நாளா இதை சொல்லிட்டு தானே இருக்கோம். இடதுசாரி கட்சிகளாகட்டும், என்னுடைய திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். விஜய் அவர்கள் உள்ள வர்றதுக்கு காரணமே அவங்களுடைய, அதாவது கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய ஒரு பிஜேபியினுடைய பின்னாடிதான் எந்தான்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கு. பார்க்கலாம், அது வந்து இந்த தொங்கு சபை வரும்போது யார் ஆதரவு கொடுக்குறாங்கன்றது தெரியும் போது, இல்ல யாரு முன்னாடி வந்து பேசுறாங்கன்னு தெரியும் போது நமக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மக்களும் தெளிவா தெரிஞ்சிடும். அப்ப அந்த நேரத்துல மக்கள் என்ன சிந்தனை பண்ணுவாங்க அப்படிங்கறதா பெரிய ஒரு யோசனையா இருக்கு. இன்னொன்னு, பாஜக உள்ள வந்துரும் 2021 26 ஓகே, 26 30 அது மக்கள் அதை ஏத்துக்கலையோ அப்படின்னு இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது தெரியுது. பாஜக பூதம் வந்துரும் எவ்வளவு நாள் அது சொல்ல முடியும்? இங்க உள்ள மக்களோட பிரச்சனைகளை எதிர்கொண்டு அந்த மக்களுக்கு தீர்வு காணுவதற்கு ஒரு வளவை அதுல ஒரு போதாமை இருந்ததோ கடந்த ஆட்சியில அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? கேக்குற கேள்வி கரெக்ட். பட் அப்படி இருந்தா ஏடிஎம்கேக்குள்ள வாக்கு போயிருக்கணும், ஏடிஎம்கே ஆதரவு கொடுத்திருக்கலாம்ல. ஏன் அவங்க விஜய் மறுத்து எடுத்துக்கிட்டா இருப்போம்.
அங்க போக வேண்டியதெல்லாம் மறுச்சு ஒரு எடுத்துக்கிட்டாருன்னு பாஜக அங்க இருக்கிறதுனால இவர் எடுத்துக்கிட்டாரோன்னு தோணுது. மறுச்சு எடுத்துக்கிட்டாருங்களா இல்ல, உண்மையாலுமே மக்கள் அதை விரும்பல. என்டிஏ கூட்டணிங்கிறது வேண்டாம், பிஜேபின்ற ஒரு விஷயத்த நாங்க என்னைக்குமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்ங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே தெளிவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்படின்னு பார்த்தா பாஜக நின்ன தொகுதியில எல்லாம் பெரும்பான்மை எதுவுமே வாங்க முடியலையே. ரெட்டலைக்குனாச்சும் ஓட்டு போடுவோம், நாங்க தாமரை ஓட்டு போட மாட்டோங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்கல்ல சார். அதுல எந்த பெரும்பான்மையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அமையலையே. இன்னும் ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட் வரும்போது தெளிவா தெரிஞ்சிடும் இல்லையா. இன்னொன்னு அதுல நீங்க தெளிவா பார்க்கணும், தலைவர் அந்த தாவிகா தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப கரெக்டான ஸ்டாண்ட் தான் எடுத்திருந்தாரு. அதாவது கொள்கை எதிரிங்கிறதுல RSS நான் எதிர்க்கிறேன், பிஜேபி எதிர்க்கிறேங்கிறதுல அது வந்து சுட்டி காமிச்சார். அதுவுமே அவருக்கு கிடைச்ச வாக்குகள், பெரும்பான்மையான வாக்குகளுக்கு மிகப்பெரிய காரணமா அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்போ ஏடிஎம்கே சரியான எதிர்ச்சியா இங்க இருந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த வாக்குகள்லாம் கண்டிப்பா ஏடிஎம்கே தான் வாங்கியிருக்கணும். ஆனா அதோட ரோலை அது சரியா பிளே பண்ணல. அப்படிங்கிற பட்சத்துல அந்த மாற்றத்துக்காக மக்கள் தேர்வு பண்ண மாதிரி இவரை தேர்வு பண்ணிருக்காங்க. பார்க்கலாம் இவங்களுடைய ப்ரொசீடிங் இனி எப்படி இருக்குன்றத பொறுத்துதான் நம்ம எதா இருந்தாலும் பேச முடியும். ஏன்னா இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இவங்க கூட இருக்கிறவங்க எந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பாங்க, இவங்களோட மேனிஃபெஸ்டோ எப்படி ஒர்க் ஆகும், இதை பார்த்துட்டு தானே சார் மக்களே யோசிப்பாங்க. இப்ப மக்களுக்கே புதுசு, ஒரு சில டைம் மக்களுக்கே ஆச்சரியமா கூட இருக்கலாம். ஓ விஜய் வந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்துல கூட மக்களும் இருந்திருக்கலாம். சோ அது சந்தோஷமாவும் இருந்துக்கலாம், இருந்துட்டு போகட்டுமே. ஆனா இந்த நிலையில திமுக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு மக்கள் எங்களை ஏத்துக்கலங்கிறது அடுத்த விஷயம். இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதிப்பு, ஒரு பிரச்சனை இல்ல, இங்க ஏதாச்சும் ஒரு இடர் வரும்போது அங்க திராவிட முன்னேற்ற கழகம் போராட்ட காலத்துல முன்னாடி இன்னும் மக்களுக்காக செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டே இருக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா இது எங்களுக்கு இது புதுசு இல்ல சார். இந்த பின்னடைவாகட்டும், இந்த என்ன சொல்றது, இந்த தோல்விகள் இதெல்லாம் புதுசு இல்ல. அதை தாங்கி நின்னுதான் இன்னைக்கு 75 வருஷ பாரம்பரியத்துல ஜெயிச்சு வரோம். சோ அதனால இந்த ஆஸ்பெக்ட மக்கள் கொடுத்த தீர்ப்பை சந்தோஷமா ஏத்துக்கிறோம். பட் இது வந்து சரியா இல்லையான்னு மக்களே யோசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோதான் இந்த பயணம் தொடருதோ அப்படிங்கிறது என்னுடைய. ஓகே நாகநந்தினி மேடம், உங்களோட கருத்து எடுத்துக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாகநந்தினி மேடம் இந்த திமுகவின் தோல்விக்கான காரணங்கள் மற்றும் புதிய அரசுக்கு என்னென்ன விளைவுகள் இருக்கும் என்பது தொடர்பாக